அன்புல பாரதிய ஜனதா கட்சி இந்த நம்ம டிஎம்கே அதன் கூட்டணி கட்சியில் உள்ளவங்க பூரா மதவாத கட்சிங்க. என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி மித்த மதத்தை தப்பாக பேசியிருக்கு, மித்த மதத்தோட அவங்களோட சடங்குகள் சம்பிரதாயத்தை எந்த இடத்துலையாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்கள் யாராவது கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்களா? இவன் இந்த மதத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கை இருக்குது, இந்த மதத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கை இருக்குது, மித்த கடவுள்களை மித்த மதத்தில் அவங்க வழிபட்டு முறை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கும்பிடுறாங்க. அவங்க மதம் என்ன சொல்லுதோ அதை அவங்க ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. இதை சொல்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி. எல்லாத்தையும் அரவணைச்சு போடுறது தான் பாரதிய ஜனதா கட்சி. டிஎம்கேல உள்ளவன்னு சொல்லலாம் சுயமரியாதைன்னு. உண்மையிலேயே உங்களுக்கு வெக்கமாக இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. சுயமரியாதைன்னா என்ன? அது நேற்று நான் இந்த டிஎம்கேல கனிமொழி அக்கா மட்டும்தான் சரி கொஞ்சம் ஓரளவு நல்லாவாங்க, இந்த மாதிரி கூச்சா தூக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று இளைஞரடி மாநாடு ஒன்று நடத்துங்கள உதயநிதி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு. இனத்தை பிடிச்சிருக்காருன்னு தெரியல. அக்கா உங்களோட அனுபவம் என்ன, உங்களோட வயசு என்ன கேட்டால் சுயமரியாதை, பெரியார் வளர்த்த கொள்கை எப்படி என்ன உனக்கு கீழே அப்போ 30 வருஷத்துக்கு கீழே வந்தவனுக்கு கழி விடுறதுக்கு பேர் தான். ஏன் உங்களுக்கு அந்த திறமை இல்லையா? உங்கள் கட்சியில் வேறு யாருக்குமே அந்த திறமையே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி என் அன்பு சொந்தங்கள் அனைவருமே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியை மாதிரி தலைவர் யாருமே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை பார்த்து தான் உனக்கு கட்சி பொறுப்பு கொடுக்கும். அது 3 வருஷம், அடுத்து நல்லா இருந்தால் அடுத்த ஒரு 3 வருஷம், 6 வருஷம் தான். அடுத்து மாறிக்கிட்டே இருக்கணும். மக்கள் சேவை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இவன் அப்பனுக்கு அப்புறம் புள்ள இதுக்கு பேர் சுயமரியாதையா? இதுக்கு பேர் தான் நீங்கள் இங்கே தான் எதிர்த்தீங்களே குலக்கல்வி. இவன் மட்டும்தான் கல்வி, இதே தான். இவன் மட்டும்தான் கல்வி கேட்கணும். அப்போ இவன் மட்டும்தான் தலைவராக இருக்கணுமா? ஏன் டிஎம்கேல வேறு யாருமே இல்லையா? ஏன் இவன் உதயநிதிக்கு அப்படி என்ன தகுதி இருக்குது? அவர் என்னத்தை மக்களுக்காக என்ன செஞ்சிட்டாரு? அந்த கனிமொழி அக்கா சொன்னதும் கூட எனக்கு நான் உண்மையிலே அப்போ டிஎம்கேல இருக்கிற அத்தனை பேரும் கொத்தடிமை இதில் இவனுங்க வேறு சமத்துவத்தை பற்றியும் சம உரிமையை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சுயமரியாதையா டிஎம்கேல இருக்கிறவன மாதிரி ஒரு கொத்தடிமை கூட்டம் அந்த உலகத்திலே கிடையாது. டிஎம்கே ஒழிச்சா மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும், மதத்தை ஒழிக்க முடியும். என் அன்பு உறவுகளை நீங்கள் தான் அதுக்கு 2026 தக்க பாடம் புகட்டணும்.